நீங்க என்சிசி ஸ்டூடெண்ட்டா இல்லை ஆர்மியில் சோல்ஜரா? தினமும் உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் உங்கள் யூனிஃபார்மை காரணம் காட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வச்சு ஃபன் பண்ணுறாங்க? பர்ஃபெக்டாக யூனிஃபார்ம் போட்டு அவங்கள நோஸ் கட் பண்ண விரும்புகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள. பேரை லூஸாக இருக்குது, இந்த மாதிரி எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ நம்ம பேரை செட் பண்ணுறது ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்ப்போம். வேறு எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த பின் இருக்குதுல்ல, பின்னை நம்ம கழட்டிடுறோம். பின்னை கழட்டிட்டு சைடில் வச்சுட்டோம். பின்னை கழட்டிட்டு சைடில் வச்ச பின்னாடி மறுபடியும் அந்த கேப்பை தலையில் வச்சு தேவையான அளவு அந்த கயிறை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ண அந்த கேப்பை நம்ம தண்ணி பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கணும். நல்லா நழுத்து தண்ணி நினைச்சு மறுபடியும் ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ண பின்னாடி இப்போ மறுபடியும் இதை நம்ம தலையில இந்த மாதிரி ஃபுல்லா இதற்கு முன்னாடி ஃபுல்லா ரவுண்டா இருக்கா. இந்த கால் கேஸ் 5 சென்டிமீட்டர் இருக்கிற போது அப்போ இந்த சைடு கால் 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம கேப்பை பைசு ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இங்கே இருந்துட்டு இந்த கை எடுத்து இந்த இடத்துல மேலே வந்துட்டு சரி ஃப்ரண்ட் வந்துட்டு பேக் இருக்கிற எல்லா ஐடியா என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வந்துட்டு பேக். வெளியில் ஏதாவது சுருக்கம் இருந்துச்சுன்னா சுருக்கத்தெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பின்னாடி இந்த மாதிரி எல்லா சுருக்கமும் ஃப்ரண்ட் வந்துட்டு பேக் போச்சு. பின்னாடி இந்த இதில் எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் கேப்பில் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், கேப்பை எடுத்துகிட்டு சேம் நம்ம கழட்டி வச்ச பின்னை இப்போ செட் பண்ணிக்கலாம். பின்னு போட்ட பின்னாடி நம்ம ஆல்ரெடி என்சிசியில் என்ன பண்ணுவோம், ஆக்டிவேட் இந்த 2 பின்னுக்கு இடையில் இந்த மாதிரி போட்டு இப்போ நம்ம பின்னை செட் பண்ணலாம். ஃபுல்லாக லாக்கிங் பின்னில் லாக் பண்ண இப்போ உங்கள் கேப்பு ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இதை நேரம் வச்சுட்டு நம்ம இந்த முடியெல்லாம் சிசர் எடுத்து சைசிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கட்டியை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற கயிறை ஒரு குச்சியோ இல்லை பெண்ணோ எடுத்துகிட்டு இதை ஃபுல்லும் உள்ள வெளியில் தெரியாத மாதிரி உள்ள அழுத்தி தண்ணி பண்ணணும். இப்போ 2 உள்ள சைடு போடுது. அதுக்கப்புறம் இது 2ம் நம்ம இன்னும் ஊசி நூல் எடுத்துகிட்டு இது 2ம் சேர்த்து இங்கே சிலாய் பண்ணிடணும். சிலாய் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம எப்பவுமே இந்த லெஃப்ட் கண்ணுக்கு சென்டராக இருக்கணும். அது இல்லாமல் இங்கே வந்துட்டு கேப்ல 1 இன்ச்சு ஐபோனுக்கு 1 இன்ச்சு மேலே வர மாதிரி ஒரு புதிய பூட்டை வாங்கின முன்னாடி நம்ம எப்படி நமக்கு செட் பண்ண வேண்டியும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லேசை தனித்தனி எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி காலில் போட்டு போடணும். ஃபஸ்ட்டு லேசெல்லாம் கற்றுட்டு வர மாதிரி காலில் போடும்போது எனக்கு கால் உள்ளே போச்சு. பட் எப்படி இருக்குன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது, இந்த இடமெல்லாம் கடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணிச்சா கடிக்கிற, ஏன்னா பூட்டு போட்டு கடிக்கிற பூட்டை போட்டு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி பூட்டை போட்டு நம்ம ட்ரில் பண்ணி வச்சோன்னா நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எங்கே ட்ரில்லில் போக முடியாது. ஏன்னா காலை வலிக்கிற மாதிரி ஒரு விஷயமெல்லாம் இருக்கிறதுனால ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நம்ம ட்ரில்லில் பண்ண முடியாது. அதுக்கு இதில் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பாலிஷ் எடுத்து நல்லா பாலிஷ் அடிச்சுக்கணும். பாலிஷ் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே ரிலாக்ஸ் ஆகுதுன்னா செக் பண்ணிக்கணும். வெதர் ரிலாக்ஸ் ஆகும். ஈர துணிகள் அந்த பழைய துணியை நல்ல சோப்பு தண்ணி இந்த மாதிரி தண்ணியில் சோப்பு போட்டு சோப்பு தூள் போட்டு நல்லா அழைச்சிக்கிட்டு ஈர அந்த துணியை அதில் ஃபுல்லாக தண்ணியில் ஃபுல்லு ட்ரை பண்ணக்கூடாது.
ஒரு 70% ட்ரை பண்ணிட்டு பேலன்ஸு 30% இருக்கும்போது ஃபுல்லு இதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபுல்லு ஃபீடு பண்ணி வைக்கணும். இதே மாதிரி 2 போட்டும் ஃபீடு பண்ணி வைக்கணும். ஃபீடு பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து நைட்டு ஃபுல்லும் நம்ம வச்சிடணும். நைட்டு ஃபுல்லும் வச்சாச்சுன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்து இந்த துணியை எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அந்த துணியை வந்து எடுத்துட்டு துணியை எடுத்து போட்டு பவுடர் ப்ரெஷ் எடுத்து நல்ல ப்ரெஷ் பாலிசி இப்போ போட்டு பார்க்கலாம். இப்போ போடும்போது காலுக்கு சேஃப் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம லேஸ் போடுற ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ காலுக்கு ரெடியாக இருக்க முன்னாடி இதே மாதிரி 2 போட்டில் சேம் 2 போட்டில் இது மாதிரி தான் பண்ணணும். 2 போட்டில் பண்ண முன்னாடி இப்போ லேஸ் எடுத்தாச்சு. இப்போ லேஸ் எடுத்துட்டு லேஸ் போடுறது பாருங்கள். லேஸ் இந்த சைடு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த சைடு எடுத்த பின்னாடி இப்போ இந்த லேஸ் எது உள் சைடு இருந்து இப்போ உள் சைடு இருக்கும், இந்த உள் சைடு இருக்கும் அந்த லேஸை வந்து மேலே இருக்கிற ஓடில் சப்ஸே மேலே எந்த ஓடு இருக்கோ அந்த ஓடில் போட்டாச்சு. ஸோ அந்த கீழே இருக்கிற லேஸை மேலே இந்த சைடு வந்து மேலே ஆப்போசிட் சைடு வந்து கீழே, இந்த சைடு வந்து மறுபடியும் மேலே ஆப்போசிட் சைடில் கீழே, இந்த சைடில் வந்துட்டு மேலே ஆப்போசிட் சைடில் கீழே. லேஸ் பண்ணும்போது லைட்டாக இதை நம்ம எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த சைடில் மேலே, இந்த சைடில் இப்போ எல்லாமே மேலே கீழே இருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃபுல்லு இதுலேயும் வந்தாச்சு. உள்ளேயும் லேஸ் போட்டோம், இந்த ஃபுல்லு உள்ளேயும் லேஸ் போட்டோம். கூட்டுமே லேஸ் போட்டாச்சு. லேஸை பாருங்கள் ரவுண்டாக தான் எந்த இதுலேயும் இருக்காது. இப்போ லேஸை கட்டுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூட்டை வந்து கூட்டை லேஸ் போட்டு அதோட கீழேருந்து இந்த கையை இந்த ஆப்போசிட் கயிறு கையில் எடுத்தாச்சு. இந்த பக்கம் இருக்கிற கயிறை கீழே வந்து இருக்கணும். இங்கே பிடிச்சிட்டு இங்கேருந்து கீழேருந்து டைட் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கேருந்து கீழேருந்து டைட் பண்ணணும். எல்லா ஊரையும் போட்டு டைட் பண்ணி பண்ணி இப்போ 2 லேஸும் இன்டர் கிராஸ் பண்ணணும். இன்டர் கிராஸ் பண்ணி இது கட்டுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற இதில் போட்டு இங்கே லாக் பண்ணிவிட்டு பின்னாடி எப்படியும் ஒரு இது ஒரு பேக் சைடு இப்படி வந்துட்டு உள் சைடு தான் என்றைக்குமே லேஸை நம்ம கட்டணும். உள் சைடில் லேஸை டைட்டாக கட்டிட்டு இந்த இருக்கிறத வந்து இந்த இது கூட மோப்பிங் அப் பண்ணிடலாம். இது சும்மா விட்டாச்சுன்னா அசிங்கம் வெளியில் தெரியும். அதனால் என்ன பண்ணணும், நம்ம மோப்போம். இவ்வளோதாங்க போட்டு நமக்கு ட்ரில் பண்ணுறதுக்கு தேவையான அளவு செட் ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி தான் இன்னொரு பண்ணி நம்ம செய்யணும். இப்படி தான் பூட்டை நம்ம ட்ரில் பீரியடுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறது. பூட்டை எப்படி தயார் பண்ணுறது, கேஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும் லெதர்லாம் அப்படின்றத எப்படி தயார் பண்ணுறது எப்பவுமே இந்த ஸ்பர்ஸ் இது கூட டச் ஆகும். இது கூட இல்லை, இங்கே இருக்கு பார்த்தியா, இது கூட டச் ஆகணும். ஃபஸ்ட் இங்கே வைக்கிற இப்போ பார்த்தாச்சா இந்த இதில் டச் ஆயிருக்கா. இந்த லைனு இந்த 2 லைன் தான் டச் ஆயிருங்க தவிர கீழே வரக்கூடாது. சேம் ஒயிட் இது ஸ்கார்ப்பு போடும்போது இது மேலே தெரியவே கூடாது. எப்பவுமே ஸ்கார்ப்பு போடும்போது ஸ்கார்ப்பு போட்டு இந்த இது கூட நம்ம சேஃப்டி பின்னு போடணும். சேஃப்டி பின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இது நம்ம பண்ணி இதுன்னு வச்சோன்னா நமக்கு இப்படி தான் தெரியும். ஸ்கார்ப்பு ஃப்ரண்ட்லேருந்து மட்டும் தான் தெரியும். ஸ்கார்ப்பு ஃபோல்டிங் எப்பவுமே இந்த ஃபோல்டிங்கு உள்ளே ஃபோல்டு பண்ணணும். என்ன பண்ணுவோம், நம்ம அந்த கலர் இருக்குதுன்னு வெளியில் ஃபோல்டு பண்ணிடுவோம். அதை வந்து உள்ளே தான் ஃபோல்டு பண்ணணும். அதே மாதிரி பெல்ட்டு போட்டு பின்னாடி வயிற்றை மேலே இழுக்கக்கூடாது. எப்பவுமே வயிறு நமக்கு இதுன்னு போது கீழே டவுன் பண்ணி தான். ஒயிட் ஸ்பேடு இந்த இது வந்து ஜாலர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் இருக்குது பார்த்தியா, ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஜாலர். இங்கே பாரு ஒயிட் ஸ்பேட் எப்பவுமே இந்த வில்குறை எங்கே இருக்கணும், அவுட் சைடு தான் இருக்கும். 2 சைட்லையுமே பாரு அவுட் சைடில் இருக்கிற மாதிரி போட்டால் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சில ஆள் என்ன பண்ணுவாங்க உள்ள சைடு போகிற மாதிரி இருக்கும். வில்குரோ அவுட் சைடில். ஆக்சுவலி இப்போ தான் வில்குரோ. இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, பட்டன் இருக்கிற மாதிரி இது. கேப் செட்டிங் எப்படி இதுக்கு எத்தனை இருக்கும், 1 இன்ச்சு கேப். ஃபுல் டவுனு இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபுல் ரவுண்டுன்னு அதே மாதிரி தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் இங்க பிடிச்சிட்டு யூனிஃபார்ம் பண்றது ஸ்டைல், யூனிஃபார்ம் பண்றது சர்வீஸ். ஷோல்டர் ஃபிளாப் எப்பயும் கீழே வரைக்கும் வந்திருக்கும், இடையில கேப் வரக்கூடாது. 2 ஷோல்டர் ஃபிளாப். நேம் பிளேட் டாப் டு பாட்டம், பூட்டு, ரைட் ஆங்கிலேட், பேண்டோட செல்வேட் எது இருக்கக்கூடாது, கம்மர் பேண்ட் இருக்கக்கூடாது, ஃபுல்லு டைட்டா இருக்கணும். கம்மர் பேண்ட் ஆல்ரெடி லூஸ். இப்போ நம்ம ஒரு யூனிஃபார்ம் போட்டு வச்சிடலாம்.